சோ அது அவரு எங்களோட ஒருத்தர் அப்படின்றத இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவரோட பேஸ்லயே ப்ரூவ் பண்ணிட்டாரு. வேற லெவல், அல்டிமேட் ஆஸ் யூஷுவல். அவரு ஆமா, அது சிலிண்டர் ஃப்ரீயா 6 மந்த்ஸ்க்கு ஃப்ரீயா கொடுக்கறேன்னு இருக்காரு. அல்டிமேட் உரிமை தொகை 2500 ரூபாய் சொல்லியிருக்காரு. எல்லா லேடிஸ்மே ஹாப்பி தான். கண்டிப்பா. ஆமா, இது ரொம்ப எக்ஸைட்டடா இருந்தது சார். ஆக்சுவலா இவ்ளோ இது நாங்க எதிர்பார்க்கல. நாங்க பேசுவாரு அப்படின்னு தான் வந்தோம். இவ்ளோ திட்டங்கள் சொல்வாருன்றது எக்ஸ்பெக்ட் பண்ணல. அன்எக்ஸ்பெக்டட் ஹாப்பி. அண்ணன் சீரு மாமன் சீரு குடும்பத்துல ஒருத்தரை இணைச்சிக்கிறாங்க. நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆமா சார், ஆமா, அப்படிதான் பாக்குறோம். விஜயண்ணா நாங்க நிறைய பேர் சொல்றது, நாங்க சொல்றது அப்படிதான் சொல்லி கேட்டிருக்கோம். சோ அது அவரு எங்களோட ஒருத்தர் அப்படின்றத இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. அவரோட பேஸ்லயே ப்ரூவ் பண்ணிட்டாரு. நிறைய பிரச்சனை போயிட்டு இருக்கு, நான் பாத்துக்கிறேன் அப்படின்றாரு. ஆமா சார், ஆமா. அது வந்து அவரே பாத்துக்கிறேன்னு சொல்லும்போது இன்னும் கொஞ்சம் ஹாப்பியா இருந்துச்சு. நீங்க எல்லாம் ஹர்ட் ஆகாதீங்க, நீங்க எல்லாம் டென்ஷன் ஆகாதீங்கன்னு சொல்லும்போது இன்னும் ஹாப்பியா இருந்துச்சு. எல்லா சைடுல விஜய் ரசிகர்களை போட்டு தாக்குறாங்கல்ல. ஆமா சார், ஆமா. இந்த விஷயம் ஆமா. அது ஆக்சுவலா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னு கொண்டு வந்துட்டு தான் இருக்கிறாங்க. அவரை எப்படியாவது ஹர்ட் பண்ணணும்னு பல வழிகள்ல இருந்து வந்துட்டு தான் இருக்கு. அதெல்லாம் பீட் பண்ணி அவர் கொண்டு வருவார். இது வந்து நெகட்டிவா ஏதோ ஒண்ணு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்றது ஜனங்களுக்கே புரிஞ்சிருச்சு. சோ அதை மீறி அவர் வந்துருவாரு அப்படின்ற ஹோப் எல்லாருக்குமே இருக்கு. அவருக்குமே அது இருக்கு. ஏன்னா நெகட்டிவிட்டி தான் ஒருத்தரை வந்து ஹைட்ல கொண்டு போயிருக்கு. நிறைய பேர் அப்படி போயிருக்காங்க. அந்த மாதிரி இதுவும் நடக்கும். அவர் டேக் கேர் பண்ணிக்கிறேன்ட்டாரு. அதனால பாத்துப்பாரு. கண்டிப்பா. கண்டிப்பா.